மறைமலை நகர் 18வது வார்டில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தை முறையாக மூடாததால் விழுந்து வாரும் மக்கள். கண்டும் காணாத நகராட்சி நிர்வாகம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு தரணி ஸ்கொயர் குடியிருப்பு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தற்போது மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் சாலைகளின் நடுவில் பள்ளம் தோண்டி பாதாள சாக்கடைக்கான குழாய்களை புதைத்து வருகின்றனர். பாதாள சாக்கடை பணிக்கான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான சாலையாக இருந்தால் சாலையின் ஓரத்திலும், குறுகலான சாலையாக இருந்தால் சாலையின் நடுவில் பள்ளத்தை தோண்டுகின்றனர். பள்ளத்தை தோண்டிவிட்டு அந்த பகுதியில் பணியை முடிப்பதற்கு மாதக்கணக்கில் கால அவகாசம் எடுத்துக் கொள்கின்றனர். பணி முடிந்தவுடன் தோண்டிய பள்ளத்தை உடனடியாக மூடுவதில்லை. தொடர்ந்து புகார் தெரிவித்த பிறகு தோண்டிய பள்ளத்தை கடமைக்காக தோண்டிய மண்ணை மேலோட்டமாக கொட்டி சரி கட்டிவிட்டு சென்று விடுகின்றனர். இதில் குறிப்பாக மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு தரணி ஸ்கொயர் குடியிருப்பு சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் பாதாள சாக்கடைக்காக தோண்டிய பள்ளத்தை ஜல்லி போட்டு சாலை அமைக்காமல் தோண்டிய மண்ணை கொண்டு கடமைக்காக ஏனோ தானோவென மூடியதால் அவ்வப்போது பெய்யும் மழையில் தோண்டிய பள்ளங்கள் உள்வாங்கி சாலைகள் சேரும் சகதியுமாகி விடுகிறது. இந்த சாலையை கடந்துதான் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். சேரும் சகதியுமான இந்த சாலை வழியாக ரேஷன் கடைக்கு நடந்து செல்லும் பொதுமக்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள், ஆண்கள் தொடர்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் 18வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கோமலவல்லி தட்சிணாமூர்த்திக்கு குறுந்தகவல் மூலம் தகவல் தெரிவித்தால் அவரது மகன் திமுக நகர நிர்வாகி வினோத்குமார் என்பவர் உடனே செய்து விடுகிறேன், இதோ வருகிறேன், அதோ வருகிறேன் என சொல்வதோடு சரி, யாரும் இந்த பக்கமே வருவதில்லை. உள்ளாட்சி தேர்தல் வராமல் அதிகாரிகள் கையில் பொறுப்புகள் இருந்தபோது கூட அனைத்து பணிகளும் முறையாக நடந்தது. தற்போது நகர்மன்ற தலைவரோ நகர்மன்ற உறுப்பினரோ எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. குப்பைகளை சேகரிக்க தினசரி வந்து கொண்டிருந்த குப்பை வாகனங்கள் கூட தற்போது வாரத்தில் 2 முறை மட்டுமே வருகிறது. வரி வசூல் செய்வதற்கு மட்டும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வசூலித்து செல்கின்றனர். அதேபோல் வாக்கு சேகரிக்க வருகின்றனர். இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த தரணி ஸ்கொயர் குடியிருப்பு பகுதி சாலைகள் சீர் செய்து தரவில்லை என்றால் எங்களுக்கு அரசு தரப்பில் வழங்கிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உட்பட அனைத்தையும் அரசிடமே ஒப்படைத்துவிட்டு இந்த தேர்தலில் யாருக்கும் வாக்கு அளிக்காமல் புறக்கணிக்க போவதாக தெரிவித்ததோடு 18வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், நகராட்சி ஆணையர் உள்பட அனைவர் மீதும் பகிரங்கமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தனர். மேலும் இப்பகுதி மக்களின் நலன் கருதி தரணி ஸ்கொயர் குடியிருப்பு சாலைகள் சீர் செய்து நகராட்சி சார்பில் தினசரி குப்பைகளை சேகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். ஒண்ணு செஞ்சா உறுப்பினர் செய்யணும், இல்லையா விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் பார்த்துன்னு இருப்பாங்க? நோட்டை குத்தி செலவு பண்ணிக்கின்னு அது நல்லா ஆகுமா, நல்லா ஆகுமா, நல்லா ஆகுமான்னு. ட்ரைனேஜுக்காக தோணும் அந்த பள்ளம் வந்து இன்னைய காலகட்டத்தில் இது ரொம்ப மோசமான நிலைமை. ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்லாம் பல ஏரியாங்கள்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பள்ளம் மேடு அப்படின்னும் போது எந்த ஒரு வண்டி வாகனம் வந்தாலுமே பள்ளத்துக்குள்ளே புதைஞ்சிடுது. அதை எடுக்கவே 2 நாள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம டெய்லி யூஸ் பார்த்தீங்கன்னா ரோடு தான் நமக்கு வெளியே போக வர. இந்த ரோட்டில் மழை பெஞ்சா வழிக்கு நானே ஒரு டைம் விழுந்திருக்கேன். அப்போ எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுறது? ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்றது? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோடுனால எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. தண்ணி மழை நாளில் தேங்கி நிற்கிறதுனால பல கொசுக்கள் நமக்கு தான் உடம்பு முடியாம ஆகுது. ரொம்ப கொசுங்க. இதனால நிறைய இங்க பாருங்க, வாங்க அப்படியே நல்லா வாங்க. இது மூலியமா நல்லது நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம், நிம்மதி. இது மூலியமா நல்லது நடக்கும்.